அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நோயாளிக்கு ஓதி பார்ப்பது குறித்து பார்க்க இருக்கின்றோம். முதல்ல, ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் இயல்பிலேயே அவருடைய உள்ளத்தில் கவலையும் சஞ்சலமும் அதிகரித்துவிடும். அதுவும் கொஞ்சம் பெரிய நோயாக இருந்தால் போதும், சொல்லவே தேவையில்லை, படபடப்பும் பயமும் அவர்களுடைய உள்ளத்திலே அதிகரித்துவிடும். வீட்டில் உள்ளவர்களுடைய நிலையோ அதைவிட மோசமானதாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உறவினர்களோ அல்லது நண்பர்களோ நேரடியாக சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதன் மூலமும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதன் மூலமாகவும் அந்த நோயாளியினுடைய பெரும் சுமை நீங்கிவிடுகிறது என்கிறது இஸ்லாம். இன்னும் சொல்லப்போனால், ஒரு முஸ்லிமினுடைய கடமைகளாக 7 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதில் ஒன்று தான் நோயாளியை விசாரிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முஸ்லிம் தம் சகோதரரை காலையில் உடல்நலம் விசாரித்தால் அவருக்காக அன்று மாலை வரை 70,000 வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று வருகிறது. சுப்ஹானல்லாஹ். இப்படிதான் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்று இருந்த போது வானவ தலைவர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களிடத்திலே வந்து, முஹம்மதே, நோய்வாய்ப்பட்டிருக்கிறீரா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். உடனே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின் வரக்கூடிய இந்த துஆவை ஓதினார்கள். அந்த துஆ, பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யுதீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக் என்று ஓதி பார்ப்பார்கள். இதன் பொருள், அல்லாஹ்வின் பெயரால் உமக்கு ஓதி பார்க்கிறேன். உமக்கு தொல்லை தரும் அனைத்து அம்சங்களில் இருந்தும், பொறாமை கொள்ளக்கூடிய அனைவரின் அல்லது கண்களின் தீமைகளில் இருந்தும் உமக்கு அல்லாஹ் நிவாரணம் அளிப்பானாக. அல்லாஹ்வின் பெயரால் உமக்கு ஓதி பார்க்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான துஆவை நாமும் கற்றுக்கொள்வோம், பிறருக்கும் கற்றுக் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.